எடுத்து வாசிங்க. சகரியாவினுடைய புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதுல 17வது வசனம். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. இன்னைக்கு நல்ல ஆராதனையில ஆரம்ப பகுதியிலையும் காருண்யம்னா என்னன்னு தியானிச்சோம். ஆராதனை பகுதியிலும் காருண்யத்தை தியானிச்சோம். அவர் மரிக்கிற போது கூட அவருடைய கரம் நம்மளை பிடித்து தூக்கி எடுத்தது பாருங்க, அதுதான் அவருடைய காருண்யம். நல்ல பலமா கைதட்டி அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் எதெல்லாம் செஞ்சிருக்காரோ அதெல்லாம் அவருடைய காருண்யம் தான். ஆமென். அப்ப அந்த காருண்யத்தை குறித்து அந்த 1ஆம் தேதியை தியானிச்சோம். முதலாவது அந்த காருண்யம் அவருடைய கிருபை. அவருடைய கிருபை தான் காருண்யம். அந்த கிருபையில வெளிப்பட்டதுதான் இந்த பரிசுத்த வேதமாகிய சத்தியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது அவருடைய காருண்ய கிருபையும் சத்தியமும். இரண்டாவது அவருடைய காருண்யம் அவருடைய சொந்த சரீரமும் அவருடைய சொந்த இரத்தமும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நமக்கு என்ன எழுதி வச்சுட்டு போனா நல்லா எழுதி வச்சுட்டு போயிருப்பா, அப்பதான் உன் பிள்ளைக்கு சொத்தாகும் சொல்றாங்க பாருங்க. நம்ம அப்பா தன்னுடைய சொந்த சரீரத்தையும் சொந்த இரத்தத்தையும் தான் நமக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. எழுதி மட்டும் வச்சுட்டு போகல, போகும்போதுக்கு முன்பாகவே அதை கொடுத்துட்டு அவர் போயிருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து பாருங்களேன், மூன்றாவது காருண்யம்னா அவர் நம்ம மேல வச்ச தயவும் இரக்கத்தினுடைய பேர் தான் காருண்யம். ஹல்லேலூயா. அவர் நம்ம மேல என்ன வச்சாரு சொல்லுங்க? தயவை வச்சாரு. அதோடு கூட நம்ம மேல அவர் என்ன வச்சாரு? இரக்கத்தை வச்சாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த காருண்யம் உள்ளவரை நம்ம நெருங்குறதற்கு நிறைய காரியம் நம்ம வாழ்க்கையில தடையா இருந்துகிட்டே இருக்கு. தடை இருக்கா இல்லையா சொல்லுங்க? எல்லாருக்கும் ஆசை பரலோகம் போக ஆசை. ஆமென். இருக்கா இல்லையா? உங்களை பார்த்தா எனக்கு அப்படி தெரியலையே. ஆமென். என்ன பாஸ்டர் உள்ள வச்சுட்டு பரலோகம் போகணும்னு சொல்றீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. பரலோகம் போற ஆசையாவது இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரலோகம் போற ஆசையாவது இருக்கணும். வேற எந்த ஆசை நிறைவேறுதோ இல்லையோ, இந்த ஆசையாவது கடைசியில் நிறைவேறணும் நமக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. அப்ப பாருங்களேன், இந்த கிருபையும் சத்தியமும் சரீரமும் இரத்தமும் தயவும் இரக்கமும் எப்படியெல்லாம் நம்ம இழந்து போகிறோம், எப்படியெல்லாம் இதை இழந்து போகிறது. எந்த நாள் அவருடைய காருண்யத்தை நம்ம வாழ்க்கையில இழந்து போறோம் தெரியுமா? எடுத்து வாசிங்க. முதலாவது, இந்த காருண்யம் கிடைக்காம போறதற்கு நம்ம விட்டுவிட வேண்டிய ஒரு 4 காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதுல 13வது வசனத்தை வாசிங்களேன். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய காருண்யம் நமக்கு கிடைக்காததுக்கு சில காரியங்கள். ஆமென். நான் அடிக்கடி சொன்னது மாதிரி, தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகி கெட்டி சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஆமென். ஒவ்வொரு நாள் முடியும் பொழுது, ஒவ்வொரு நாள் இரவு படுக்கும் பொழுது, நம்ம இன்னைக்கு எப்படி வாழ்ந்தோம், எப்படி இருந்தோம், எப்படிலாம் சமானமாக இருந்தோம், என்னெல்லாம் செஞ்சோம், எதெல்லாம் பண்ணோம், ஆண்டவரே இதெல்லாம் உங்களை விட்டு என்னை பிரிச்சிருக்குமே, இதெல்லாம் எனக்கு விடணுமே, இப்படின்னு நம்மளுக்கு தற்பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் சொல்லுங்க? என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் சொல்லுங்க? தற்பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி தற்பரிசோதனை பண்ணுகிறதுனால தான் வசனம் சொல்லுது, இந்த காருண்யம் எத்தனை பெரியதுன்னு ஏன் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்க முடியல, எதை விட்டு விடு அப்படின்னு வசனம் சொல்லுதுன்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. அப்ப பாவங்களை மறைக்கிறவங்க வாழ்வடையவே மாட்டாங்க. ஹல்லேலூயா.
பாவத்தை யாரு பார்த்தா, யாரு பார்க்க போறா? நிறைய பேர் நம்முடைய இதயத்தில் நினைக்கிற காரியமெல்லாம் அப்பா பார்க்கல, அம்மா பார்க்கல, யாரும் பார்க்கல, பாஸ்டர் கூட பார்க்கல. சிலர் இப்படியெல்லாம் ஜெபிக்கிறதெல்லாம் உண்டு. ஆண்டவரே, நான் அப்படி பாவம் செய்ய போறேன், உங்க பிள்ளைப்பா, உங்களுக்கு எனக்கு மட்டும் லிங்க் இருக்கட்டும்பா. இது எங்க பாஸ்டருக்கு கூட நீங்க தரிசனத்தில் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, கனவுல கூட நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது. எங்க பாஸ்டர் எதனாலும் கரெக்டா என்ன பார்த்து கேட்டுவாரப்பா, அப்படிலாம் ஜெபிக்கிறதெல்லாம் இருக்குது. ஆமேன். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யாரு பார்க்குறாங்களோ இல்லையோ, பாவங்களை பார்க்கிற ஒரு தெய்வம் மேலே இருக்கிறார். ஆமேன். அவர் பாவத்தை விரும்புகிறவர் அல்ல. ஏன் காருண்யம் நம்ம வாழ்க்கையில் எத்தனை பெரியதுன்னு நம்ம ருசிக்க முடியல? ஆமேன். அல்லேலூயா. அவருடைய சரீரமும் இரத்தமும் நமக்குள்ள இருந்தா, ஆமேன், அல்லேலூயா. கஷ்டப்படுறோம், வாடகை கொடுக்க முடியல, அது கொடுக்க முடியல, இது கொடுக்க முடியல. இந்த பாதையெல்லாம் நாங்களும் ரட்சிக்கப்பட்ட நாட்களில், அப்பா அழகா ஜவுளி கடை வச்சிருந்த நாட்களில் இதெல்லாம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்த நாட்கள்லாம் முடிஞ்சு ஒரு நாள் இயேசுவை அறிஞ்சுக்கிட்ட பிறகுதான், இயேசுவை அறிஞ்ச பிறகு இந்த பாவமெல்லாம் விட 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 வீட்டில் பட்டினி பெருகுது. ஆமேன். பாவத்தோட வாழும் பொழுது வயிறவாறு சோறு கிடச்சிச்சு, நல்ல வஸ்திரம் கிடச்சிச்சு, எல்லாம் இருந்துச்சு. பாவத்தை விட 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 பட்டினி பெருகுது. ஆமேன். இட்லி அவிச்சாச்சு, சட்டினி வைக்க 10 காசுக்கு தேங்காய் சில்லுவாங்க, தேங்காய் சில்லுவாங்க, 10 காசு கிடையாது. பாஸ்டர்கிட்ட போய் அழுதா, பவுலோஸ் ஐயா ஜெபம் பண்ணிட்டு அவர்கிட்ட இருந்த ஒரு டம்ளர் மோரை கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு வாயா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். இந்த பாதையெல்லாம் கடந்து அவரை கிட்டி சேர சேரத்தான் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை என்ன செய்யணும் சொல்லுங்க, என்ன செய்யணும்? அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ, அந்த இரக்கம்னு இருக்கு பாருங்க, அதாங்க காருண்யம். நம்ம வாழ்க்கையில தயவும் இரக்கம்னு வருது பாருங்களேன். பாவத்தை விட்டு விடு. ஆமென். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்துக்கலுங்க, பாவம்னா என்னன்னு தெரியுமா? இப்ப என்ன பாருங்க, பாவம்னா தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? பாருங்க, 1ஆம் கிளாஸ் படிக்கிறவன் ஃபெயிலாக போனால் அழகாக ஃபெயிலை வந்து அழகாக நம்மகிட்ட கையெழுத்து வாங்காமல் அவன் கையெழுத்து போட்டு என்ன செஞ்சிடறான்? என்ன செஞ்சிடறான் சொல்லுங்க? ஏன்னா உங்களுக்கு நீங்கள் போடுற கையெழுத்தை அழகாக அவன் போட்டுடுறான், போட்டு பேசாமல் கொண்டு போய் கொடுத்துட்றான். நமக்கு அதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, பள்ளிக்கூடம் மட்டும்தான் அனுப்பி வச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் சின்ன பிள்ளையிலேருந்து மறிக்கிற வரைக்கும் நமக்கு வயது போகுமே ஒழிய நம்ம பாவத்துக்கு வயதே போகாது. வசனம் சொல்லுங்க, ஏன் காருண்யம் எத்தனை பெரியதுன்னு நம்ம வாழ்க்கையில ருசிக்க முடியலைன்னா, எதை நம்ம விட்டு விடாம இருக்கோம்னு சொன்னா, பாவத்தை விட்டு விடாம இருக்கிறோம். இன்னைக்கு வசனம் சொல்லுது, அந்த பாவத்தை நீ செஞ்சா மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்ட. ஆமென். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப பாவத்தை விட்டுறணும். என்னத்தை விட்டுறணும் சொல்லுங்க? எப்போ விட்டு பாவத்தை விட்டுறணும். பாஸ்டர், இந்த செய்தி எப்படி பாஸ்டர்? நம்ம சாகுற வரைக்கும் பாவத்தை விட்டுறணும். அவர் வருகையின் சத்தம் நம்ம காதுல கேட்கிற வரைக்கும் பாவத்தை விட்டு பாவத்தை விட்டு பாவத்தை விட்டு பாவம் எனக்கு தூரமா இருக்கட்டும். அல்லேலூயா. பாஸ்டர், நான் பாவம் செய்யல, பணம் கட்டுக்கட்டா வருது. பாவ பணம் சாபமாய் நம் தலையில மாறி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவ காசு நம்மகிட்ட வரக்கூடாது, பாவ தொழில் நம்மகிட்ட வரக்கூடாது, பாவ காரியங்கள் வரக்கூடாது. வசனம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகளை அறிக்கை செய்து என்ன செஞ்சிடணும்? விட்டு விடுகிறவனோ என்ன பெறுவான் சொல்லுங்க? இரக்கம் பெறுவான். அப்ப முதலாவது கர்த்தர் சொல்லுகிற காரியம், பாவத்தை விட்டுருப்பா. இது சாதாரண காரியம். பாவத்தை விடுறது முடியுமா முடியாதா? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, முடியுமா முடியாதா? எனக்கு பாவம் வேணாம் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ரொம்ப நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வந்து நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், காய்ச்சலுக்குன்னு டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர் சொல்கிறாரு, ஒரு ஊசியை போட்டு பார்க்குறேன், இந்த ஊசி சொல்கிறாங்க இதை போட்டால் 1 மணி நேரத்தில் மனுஷன் நாய் மாதிரி குலைப்பான்னு சொல்கிறாரு.
சொல்கிறாங்க. நான் கேட்டு பார்த்தேன், 7-8 பேர்கிட்ட கேட்டேன், ஒருத்தனை இதை போட மாட்டேன்னு சொல்கிறான். நீ நல்லா பாசமாக பேசுறியே, உனக்கு போடுவோமான்னு கேட்குறாரு. என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? ஊசி அவர் கேட்டவன் பூரா மெதுவாக தான் வேணான்னு சொல்லிட்டு போயிருப்பான். நம்ம அந்த டாக்டர்கிட்ட ஊசி போடாமல் உனக்கு குலைச்சிட்டே வெளியே என்ன செஞ்சுருப்போம்? ஏன்னா அந்த ஊசி போட்ட பிறகு நம்ம எப்படி குலைப்போம்? ஒரு தடவை தான் குலைப்ப, இந்த ஊசி ஒரு தடவை தான் குலைப்பப்பா அப்படின்னு சொன்னாலும், எவ்வளவு பாசமாக பேசினாலும், எப்பா ஒரு தடவையும் குலைக்க வேண்டாம், உன்னிட்ட வந்த கொலைபாதகனே நீ என்னை விட்டு போ அப்படின்னு தலை தெறிக்க வெளியே என்ன செஞ்சிருவோம் சொல்லுங்க? அப்படித்தான் பாவத்தை விட்டுறணுங்க நம்ம வாழ்க்கையில். அல்லேலூயா. பாவம் எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சி. பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னைக்கு நம்ம சேர்க்கிற சம்பாத்தியம் பாவத்தில் சம்பாதிப்பமை. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய சந்ததிகள் அந்த சாபத்தை அனுபவித்து விடுவார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் பாவத்தை மறைத்து வாழ்வடையாம இருக்கிறத விட, பாவம் செய்யாம நான் வாழ்ந்திருந்து அவைகளை நான் வாழ்ந்தே என் ஓட்டத்தை ஜெயமா முடிச்சு என் ஆண்டவரிடத்துல இரக்கத்தை மாற்றுமே பெற்றுக்கிட்டு, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாவங்களை மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? வாழ்வடையவே மாட்டான். ஆமென், அல்லேலூயா. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ என்ன செய்வான் சொல்லுங்க? இரக்கம் பெறுவான். ஒரே ஒரு தடவை தாவீது பாவம் பண்ணிட்டார். எப்போ பண்ணிட்டாரு? ஒரே ஒரு தடவை பாவம் பண்ணிட்டார். பெரிய ராஜா. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் அவருக்கு கொடுத்திருந்தாரு. ஆனாலும் அடுத்தவன் மனைவியை எடுத்ததுனால கர்த்தர் அடிச்சாரு பாருங்களேன். அதை உணர்த்தின உடனே அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தா என்பதை போல அந்த வேத வார்த்தை அப்படியே இரக்கத்தை காண்பித்தவர்தான் அந்த சந்ததியில இயேசு பிறக்க காரணமாய் இருந்தது. நீங்க பாவத்தை விட்டு விட்டா உங்க குடும்பத்துல இயேசு பிறப்பாருங்க. உங்க குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாகும். உங்க கணவன் ரட்சிக்கப்படுவாங்க, உங்க மனைவி ரட்சிக்கப்படுவாங்க, உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படும், உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படும். ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையா அது கர்த்தருடைய சந்ததி எனப்படும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்காகவும் நான் பாவத்தை செய்ய மாட்டேன் ஆண்டவரே. நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் நம்ம மேலே இரக்கமாகவே தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? இரக்கமாகவே தான் இருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. அன்னைக்கும் அருவாளை தூக்கிட்டு வெட்ட போனோம், இன்னைக்கும் அருவாளை தூக்கிட்டு என்ன மாதிரி செய்கிற மாதிரி இருக்குது? வெட்டுற மாதிரி தான் தெரியுது. அன்னைக்கும் கம்பெடுத்து அடித்து, அன்னைக்கும் கம்பி எடுத்து அடித்து, அன்னைக்கும் கையால் அடித்து, அன்னைக்கும் ரத்தங்கள் வர பார்த்து தெரிஞ்ச பொல்லாத ஆவி நமக்குள்ள இருக்குதுன்னா, கர்த்தர் சொல்லுகிறார் அவருடைய காருண்யத்தை நம்மனால அனுபவிக்க ருசிக்க முடியாது. அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது அதை நம்ம வாழ்க்கையில, நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில, நம்ம உயிரோட இருக்கும்போது பார்க்கணும்னா பாவத்தை விட்டு விடணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. என்னத்தை விட்டுறணும் சொல்லுங்க? என்னத்தை விட்டுறணும்? பாவத்தை விட்டு விடு. வசனம் அழகா சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். கொஞ்ச காலம் வாழலாம். அல்லேலூயா. கொஞ்ச காலம் வாழலாம். பாவத்தில் வாழ்ந்தா கொஞ்ச காலம் வாழலாம். ஊழியமும் வளரும், எல்லாம் வளரும், எல்லாம் வளரும். கை வளரும், கால் வளரும், தலை வளரும், உடம்பு வளரும், வஸ்திரம் வளரும், கார் வளரும், வீடு வளரும், ஏன் வயிறு கூட பெருசா வளரும். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் வளர விடுவாரு. ஆனா வசனம் சொல்லுது, ஏரோதை கர்த்தர் அடித்தார். என்ன நடந்துச்சு? என்ன செத்தா? நல்லா நீங்க புரிஞ்சுக்கிறணும். நம்ம ஆண்டவர் அணைப்பாரு, அரவணைப்பாரு, அள்ளி அள்ளி முத்தம். இதை மட்டுமே படிச்சுக்கிட்டு டேடி அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது. இப்போ ஏரோது சிங்காசனத்தில் உட்கார்ந்துருந்து நியாயம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அங்கே அவருக்கு தலைக்கு மிச்சமான காரியம் வந்து அவர் ரொம்ப அழகாக நான் அப்படியாக இப்படியாக நான் ஆண்டவரோட பெரிய ஆளுன்னு பேசுகிறாரு. சிங்காசனத்தில் இருந்த மேனிக்கு மேலேருந்து ஒருத்தர் புடதியில் பொத்துன்னு என்ன செஞ்சிட்டாரு? அடிச்சிட்டார். ஏரோதை அருவாளை வைத்து வெட்டினான்னு எழுதப்பட்டிருக்கா?
சொல்லுங்க. ஹலோ, நான் கதை கேட்கல, பைபிளை தான் சொல்றேன். ஏரோதை வெட்டினான், வாள் வச்சு குத்தினான் எழுதப்பட்டிருக்கா? ஏரோதை கூலிப்படை வெட்டி கொன்றதுன்னு எழுதப்பட்டிருக்கா? ஏரோதுக்கு ரத்தம் வராத டெத்து விழுந்து போச்சு. ஆமேன். ரத்தம் வராம என்ன ஆகி போச்சு? ஆமா. அவர் எதுல உட்கார்ந்து இருந்தாரு? சொல்லுங்க, எதுல உட்கார்ந்து இருந்தாரு? நல்ல சேர்ல உட்கார்ந்து இருந்தாரு. அப்ப அவர் உட்கார்ந்து இருக்கிறத சுத்தி நிறைய பேர் என்ன செஞ்சிருப்பாங்க? உட்கார்ந்து இருந்திருப்பாங்க, நின்றுகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ சின்ன பதவி உள்ளவங்களாம் நின்றுகிட்டு இருந்திருப்பாங்க, அவருக்கு ஈக்குவலான பதவி உள்ளவங்களாம் உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. இப்போ ஒருவர் அடிக்கிறாரு. எங்க யாருக்குமே நடக்காத ஒரு அற்புதம் ஏரோது வாழ்க்கையில நடக்குது. அடிச்ச உடனே அவன் உடம்புல இருந்து என்ன வெளியே வந்துட்டு, புழுவெல்லாம் அடிச்சு வெளியே தள்ளிட்டு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறணும். ரொம்ப நாள் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் பாவத்தோடையே, யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு பொல்லாத பேய் இந்த செல்போனு தான். என்ன பேனு தான் சொல்லுங்க? ஆமாம், உன் தலையில் பேன் இருக்குதோ இல்லையோ, கையில் என்ன இருக்குது? செல்லு போன் இருக்குது. சில நேரத்தில் பார்ப்பேன், சர்ச்சுக்குள்ளே வந்தால் கூட சில ஆளுக்கு அந்த உள்ள 9:58 வந்துட்டு வெளியே போய் பேசுவாங்க. ஏன்னா இன்னைக்கு பிரதமர் அங்கேருந்து கிளம்புறது இவங்க தான் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஹெலிகாப்டர் அந்த மண்டபம் பேடில் இறங்கணுமா, இல்லை ராமேஸ்வரத்து ஹைஸ்கூல் கிரவுண்டில் இறங்கணுமா, இல்லை மதுரையில் இறங்கணுமா, இவங்க தான் வயர்லெஸில் தகவலை சொல்லிட்டு உள்ளே வந்து இவங்க தான் டிஜிபி. ஆமேன். இவங்க தான் பிரதமருடைய முதல் முக்கியமான மந்திரி மாதிரி. வரும்போதே இயேசுவின் நாமத்தில் போ. ஆமேன், ஆமேன். இப்படிப்பட்ட ஒரு கிருபை நமக்குள்ள வந்தா தான் பாவத்தை வெறுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலரை நான் நினைப்பேன், சிலரை நம்ம பேரை செல்லில் அழிச்சு விட்டுறணும். அப்படி அழிச்சு விட்டாலும் அவங்க நம்பர் நமக்கு ஞாபகத்தில் இருக்காது. அப்படிப்பட்ட ஆட்களை பிளாக்கில் போட்டு வச்சிடணும். ஆமேன். அப்போ பார்க்கும்பொழுது, பாவமே, உனக்கு என்ன கிடையாது? என்ன கிடையாது சொல்லுங்க? இடம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வருஷத்துல 4வது மாதம் அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. அந்த காருண்யம் நம்ம வாழ்க்கையில, நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில, நம்ம குடும்ப வாழ்க்கையில, நம்ம தொழில நடக்காததுக்கு காரணம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ. ஆமேன். காலையில் செல்ராணி அக்கா என்னை பார்த்து, ஐயா அப்படின்னு சந்தோஷமா சொன்னா. நான் சொன்னேன், இனி ஒழுங்கா பேசாம ஆண்டவரோட என்ன செய்யணும்? அங்க ஓடுறேன், மக வீட்டில் இருக்கிற மக வீட்டுக்கு ஓடுறேன், அங்க ஓடுறேன், இங்க ஓடுறேன். உங்களுக்கு நடகஞ்சியே கிடைக்காது இந்த காலத்துல. என்ன கஞ்சி கிடைக்காது? என்ன கஞ்சி கிடைக்காது? அப்படின்னா அடுத்து என்ன கஞ்சி கிடைக்காது? நடகஞ்சியே உங்களுக்கு கிடைக்காதுக்கா. கெடகஞ்சி உங்களுக்கு எங்க கிடைக்க போகுது? ஒழுங்கா ஆண்டவரோட முட்டை சுகமாக்கி வீங்கின காலை நல்லா வத்த வச்சு நரம்பை தெரிய வச்சுட்டான்னா இந்த நரம்பு அவருக்காக புடைக்கணுமே ஒழிய இனி எங்கேயும் சுத்துறதுக்கு போச்சு. பக்கத்தில் வச்சு சொல்லுங்க, போச்சு, போச்சு, அவ்வளவுதான் போச்சு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து, அப்பா வேணாப்பா, இந்த பாவம் எனக்கு வேணாப்பான்னு நினைச்சு விட்டு விடுறவன் தான். வசனம் சொல்லுது, பாவத்தை விட்டு விடு. ஆமென், அல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, வேத வாசிக்க நேரம் இல்லை, ஆலயத்துக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை. ஆனா பாருங்களேன், பிசாசினுடைய பாவத்தை செய்ய எல்லா நேரமும் ஆயத்தமா திரியுது ஒரு கூட்டம். அது நடுவுல கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். நல்லா கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. கடந்த நாட்கள் ஒரு தேவ மனிதனோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தேவ மனிதன் சொன்னார், எப்படியோ கிருபையா நம்ம ஆண்டவர் பாவத்திலிருந்து தப்பு வச்சுட்டார், நம்ம பிள்ளைகளை அந்த விதமா வளர்த்து கொண்டு வந்து திருமண வாழ்க்கைகள் எல்லாம் ஆண்டவர் நடத்தி வச்சுட்டார். இனி நம்ம பேர பிள்ளைகளும் பேத்திகளும் பிள்ளைகள் கவனமா இருக்கணும்னா நம்ம முழங்கால்களை முடக்கினாலே ஒழிய இந்த பாவம் அவர்களை விட்டு விடாது. இந்த பாவம் அவர்களை விட்டு வைக்காது. ஆமென், அல்லேலூயா. அம்மா செல்ல கொஞ்சமாக நோண்டுனா தான் பிள்ளை செல்லை எடுத்து என்ன செய்ய மாட்டான்? அம்மா செல்லை எடுத்து சாட்டு ஷாட்டு ஷாட்டு. நான் சில ஆட்களை பார்ப்பேன், சில ஆட்கள் என்னையே பிளாக்கில் போட்டு வச்சுருப்பாங்க. எது பார்க்கக்கூடாது, ஸ்டேட்டஸ்லாம் இவர் என்ன நான் அதை பார்க்குறதுக்கு எனக்கு பெரும்பாலும் நேரம் கிடைக்காது, எப்போயா தான் பார்ப்பேன். ஆனால் அப்போ பார்த்தா தெரியும், 1:30 மணிக்கெல்லாம் கவிதை போட்டிருப்பாங்க. 1:30 மணிக்கெல்லாம் என்ன போட்டிருப்பாங்க? கவிதை போட்டிருப்பாங்க. அட பாவி, 1:30 மணிக்கு உனக்கு என்ன கவிதை? ஒரு வசனத்தை போட்டீங்கன்னா பேய் இதனால் ஓடி இருக்கும். ஆமென்.
ஒரு வசனத்தை வாசிருந்தீங்கன்னா பேய் தன்னால் ஓடி இருக்கும், தூக்கம் தன்னால் வந்திருக்கும், 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருப்பீங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா வாலிப பிள்ளைய இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, கழுதை, குதிரை இந்த செல்லை எடுத்துகிட்டு ஈன்னு ஒரு ஃபோட்டோ, இந்த பக்கம் ஆன்னு ஒரு ஃபோட்டோ. அதனால தான் எங்கேயாவது வாயை ஆன்னு திறந்துக்கிட்டு இருக்கான், ஓன்னு உங்ககிட்ட வந்துடுறான். ஆமேன், ஆமேன், ஆமேன். பொல்லாத பாவத்தை விட்டு விடணும். என்னையோட எத்தனை வருஷம்? மரிக்கிற வரைக்கும் நம்ம விட்டு விடணும். நான் யாரு? நான் எப்படிப்பட்டவன்? நான் தேவனுடைய பிள்ளை. பாவத்துக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஏன்னா என் அப்பா பாவம் செய்யாதவர். எனக்குள்ள அந்த பாவத்தின் காரியம் வரக்கூடாது. ஏன்னா இந்த சரீரம் அவருடைய தேவாலயம். நான் பரிசுத்தர், அதனால நீயும் பரிசுத்தர் சொல்லிருக்காரு. அதனால என் உச்சந்தலையிலிருந்து என் உள்ளங்கால் வரைக்கும் என் இயேசு எனக்குள்ள ஆளுகை செய்கிறனால தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அல்லேலூயா. அவைகளை அறிக்கை செய்து என்ன செஞ்சிடணும்? விட்டு விடு. அப்ப முதலாவது வேதம் சொல்லுது, பாவத்தை விட்டு விடு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தை விட்டு விடாம நம்ம தலையில யாரு கை வச்சாலும் நமக்கு ஆசீர்வாதம் என்ன செய்யாது? என்ன செய்யாது? நேற்று வேகமாக போய்கிட்டு இருந்தேன், ஒருத்தர் பசர் அப்படின்னு கூப்பிட்டார் ஊருக்குள்ளே. என்னன்னு கேட்டேன், உங்களை தான் பார்க்க நினச்சேன். மோன்சிலா சார் இருக்கார்ல? ஆமாம். அவர் நம்பர் வேணும். எதுக்கு? அவர்கிட்ட பேசணும். என்னத்துக்கு பேசணும்? இல்லை, அவரை பார்த்து தனியாக பேசி ஜெபம் பண்ணணும். அவரை பார்த்து தனியாக பேசி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். என்ன தனியாக பேசி என்ன ஜெபம் பண்ணணும்? எப்படியாவது அவர் கையை நம்ம தலையில் என்ன செஞ்சிடணும்? பற்றணும். பாருங்க, நானும் 2 மாசமா போகத்தான் செய்கிறேன். அந்த 4வது வாரம் கடைசி சனிக்கிழமை எவ்வளவு கூட்டம். அவர் கிட்ட போக முடியாத போல் அங்கே போய் கேட்டேன். அவரை பார்த்து அவர் கையை என் தலையில் வைக்கணும்னு சொன்னேன். அதெல்லாம் இப்போக்குள்ளே நடக்காதுன்னு என்ன செஞ்சிட்டாங்க? சொல்லிட்டாங்க. நீங்கள் நம்பரை கொடுங்க, நம்ம பார்த்தேன். நான் சொன்னேன், இங்கே வாரியா, இயேசு உன் தலையில் கை வைக்கணும்னு ஜெபம் பண்ணேன். அவர் தலையில் கை வச்சா எல்லாம் முடிஞ்சு போகும். ஆமென். பாஸ்டர் கை வைக்கிறார், அவருக்கு போற இடத்துல கிடைச்சா வாங்கிக்கிற வேண்டியதுதான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தவற சொல்லல. நம்முடைய தேவன் உலாவுகிறவர். பாவத்தை விட்டு விட்டா காருண்யம் நம்ம தலை மேல வந்து உட்கார்ந்துருங்க. காருண்யம் நம்ம தலை மேல வந்து உட்கார்ந்தா அவருடைய இரக்கத்தை நம்ம சந்ததிகளும் பெற்று விடுவோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தை விட்டுரு. உலகத்துக்கு சுத்துறதை விட்டுரு. உலகத்துக்காக வாழ்றதை விட்டுரு. உலக காரியத்துக்காக வசனம் சொல்லுது, வேதத்தில் வசனத்தின்படி சுகபோகமாக வாழ்றவ உயிரோட செத்தவ. கணவன் கிடையாது, பிள்ளைங்க கிடையாது, யாரும் கிடையாது. 10:30 மணிக்கு பைவில் தூக்கிட்டு 6 மணிக்கு வர்றேன் பாருங்க. பக்கத்தில் பார்த்து, நீ எல்லாம் உயிரோட செத்த ஆளு. ஆமாம், இன்னைக்கு வந்த ஆளுக்கு தெரியும். ஆமென். யாரும் கிடையாது, தனியாளு. ஞாயிற்றுக்கிழமை எழும்பி ஓடிட வேண்டாமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே என் பிள்ளைய பாவத்தில் இருக்கே, என் கணவன் பாவத்தில் இருக்கானே, என் பேர பிள்ளைய பாவத்தில் இருக்கானு சொன்னா இரவும் பகலும் நமக்கு தூக்கம் வராம, இரவும் பகலும் நம்முடைய இனவெல்லாம் வசனம் சொல்கிறது போல வேண்டுதலும் ஜபத்திலும் அவருடைய சமூகத்தில் நம்ம தரித்திருந்து கொண்டே இருக்கணும். ஏன்னா நான் அறிந்த இயேசு என் பிள்ளைகள் அறிந்திரணும், நான் அறிந்த இயேசு என் கணவன் அறிந்திரணும். நம்மனாலேயே இந்த காரியத்தை மேற்கொள்ள முடியலையே. வசனம் பாவத்தை விட்டுவிடு, அவருடைய காருண்யம் பெரியது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவஜனமே, பாவத்தை விட்டுறணும். பாவத்தை என்ன செஞ்சு சொல்லுங்க? விட்டுறணும். ஆமென். 2வது எடுத்து வாசிங்களேன். கர்த்தருடைய வார்த்தை கொலேசியருடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அல்ல 8வது வசனத்தை வாசிங்க. எது இருந்தால் நமக்கு காருண்யம் இருக்காது. கொலேசியர் 3:8 கூட எடுத்து வாசிங்களேன். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாது, துஷ்ணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதோ கோபமோ மூர்க்கமோ பொறாமையோ உங்க வாயில பிறக்கலாகாத தூசணமோ. என்னமோ சொல்லுங்க. தூசணம்னா எத்தனை பேருக்கு தெரியும்? கெட்ட வார்த்தை. உங்க வாயில பிறக்கலாகாத தூஷணமோ
ஆமென். வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை என்ன செய்ய? கைகளை தட்டி. இரண்டாவது வாசனம் சொல்லுது, அவருடைய காருண்யம் பெரியதுதான். இரண்டாவது பாவத்தை விட்டுவிடு, இரண்டாவது தூஷணத்தை விட்டுவிடு. ஆமென். சில ஆட்கள் சொல்லுவாங்க தெரியுமா, சும்மா என் வாயை கிண்டாத, என் வாயை என்ன செய்யாத, கிண்டாத. வாய் என்ன 50 படி அண்டாவா கரண்டியை போட்டு கிண்டுறதுக்கு? ஆமென், ஆமென். அப்ப உள்ள ஒருத்தன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம என்ன சொல்லணும்? யாராவது பேசினா, நான் ஜெபிக்கிறவன்ப்பா, நான் துதிக்கிறவன்ப்பா, நான் ஆராதிக்கிறவன்ப்பா. ஆமென். ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் தான் சொல்லுவார், இப்போ வண்டிகளில் சரக்கு எடுக்கிறதுக்காக நாகப்பட்டினம், பட்டுக்கோட்டை, தொண்டி இப்படி இடங்களில் போய் இப்போ நிறைய வண்டிகளை கொண்டு போய் சரக்கு எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்காக திடீர்னு நிறைய ஆர்டர் வரும்போது ஒரு தடவை நாகப்பட்டினத்தில் போய் சரக்கு எடுக்கிற இடத்துல வண்டியை சூப்பர்வைசர் மேனேஜர்லாம் விட்டுட்டு இவர் பேசாமல் நம்ம எதுக்கு இங்கே வெயிலில் கிடக்கணும்னு போய் லாட்ஜில் ஒரு ரூம் போட்டு அவர் வாட்டில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காராம். அந்த வரிசையில் ஒரு 10-15 ரூம் இருக்கான். ஒரு கதவை வந்து யாரோ தட்டுதான். கதவை திறந்தா ஒரு அறவுரையா மனநல பாதிக்கப்பட்டவன் வாடா வெளியே அப்படின்னு கெட்ட வார்த்தையா கிழிக்கிறானா. யார? இந்த முதலாளிய. இவர் யோசித்து பார்த்தாரா, டக்குன்னு ஃபோன் எடுத்து வான் கூப்பிட்டு அங்கே இவர் கூட்டு போயிருக்க ஆட்க வந்தால் இவனை நொறுக்கி கொண்டு என்ன செஞ்சிருவாங்க. அப்போ இவர் தேவ மனுஷன் நினைச்சாரா, இத்தனை ரூம் கதவு இருக்க இவன் நம்ம கதவை வந்து தட்ட காரணம் ஜெபிக்கிற நம்மளை இவன் பாவம் செய்ய என்ன செய்ய போகிறான். நம்ம வாயில தூஷணம், நமக்குள்ள கோபம், நமக்குள்ள மூர்க்கம், நமக்குள்ள பொறாமையும், நமக்குள்ள தாறுமாற கொண்டு வர விடுறான். அப்படியே பார்த்துட்டு அவர் சொல்றார், பல தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ, ஜெபிக்கிற பிள்ளைக்கு தான் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுது, தூஷணத்தை விட்டுவிடு. அல்லேலூயா. நிறைய பேருக்கு கெட்ட வார்த்தை தமிழ் மொழி மாதிரி. நிறைய பேருக்கு கெட்ட வார்த்தை என்ன சொல்லுங்க, நம்மள்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே கெட்ட வார்த்தை என்ன செய்வாங்க. ஆமாம், அது உங்களுக்கு கெட்ட வார்த்தையாகவே தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமென். ஒருவேளை அவங்க படிக்கும் பொழுதே அது புஸ்தகத்தில் படித்தாங்களான்னு நமக்கு என்ன செய்யலை. நம்ம படிக்கும் போதெல்லாம் புஸ்தகத்தில் அப்படி என்ன செய்யலை, வரலை. அவங்க படிக்கும் பொழுதே அது படிச்சுட்டாங்களான்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுதும் கோபம், அவருடைய காருண்யம் பெரியதுன்னு ஏன் நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம், கேட்கிறோம், அனுபவிக்க முடியல? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்க வாயில பிறக்கலாகாத. சொல்லுங்க, தூஷணம் தேவ பிள்ளை வாயில. உனக்கு நல்லா புரிஞ்சுக்கோ, கெட்ட வார்த்தை வாயில வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? என்ன வார்த்தை வரக்கூடாது? தூஷணம் வாயில வரக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளை நாளுக்கு நாள் ஒடுங்கி அவர் பெருகணும். நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்க? சிறுகணும். இப்படி உலக பிராரமாக மாமிசத்தின் மூர்க்கம் வருது பாருங்க. எதனால கோபம் வருது, எதனால மூர்க்கம் வருது, எதனால பொறாம வருது. இந்த ரோட்டில் பாருங்க, சும்மா பைத்தியம் போல ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருப்பான். அவனை போய் நல்லா இருக்கிற பைத்தியம் சுரண்டுவான் பாருங்க. ஏய் தள்ளி உட்காரு. அவன் பாட்டில் ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு இருப்பான். அவன் இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஏய் தள்ளு, கல்லெடுத்து அடிப்பான். அவன் பாட்டில் சும்மா இருப்பான். சில கிருக்கு தான் திரும்பி வேகமாக அடிச்சுப்படும். அது இப்படி பாதிக்கப்பட்டனால தான் வேகத்தில் அது என்ன செய்யுது. அப்போ நான் சில ஆட்களை பார்ப்பேன், ஏன்டா கிறுக்கனை போய் இவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் பாருங்களேன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வந்துட்டா வாயில தூஷணத்தை விட்டு விடணும். ஏன்னா வாயில துதி இருக்கு, வாயில ஆராதனை இருக்கு, வாயில கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. இந்த வாயில கர்த்தருடைய சரீரத்தை வாங்குறோம், இந்த வாயில கர்த்தருடைய இரத்தத்தை பானம் பண்றோம், இந்த வாயை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்கிறோம். இந்த வாய் ரொம்ப முக்கியமான வாய். நல்லா கைதட்டி. அதனால இந்த வாயில, ஒரே வாயில நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் வரக்கூடாது. வசனம் சொல்லுது, கோபத்தை விட்டு விடு, இரண்டாவது தூஷணத்தை என்ன செஞ்சிடணும்? விட்டு விடணுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தை பேசுறவன் கிட்டேயே நம்ம நிற்க கூடாது. ஆமென். சொல்லிடணும், நம்ம கெட்ட எப்பா நீங்க இப்படிலாம் பேசணும், நம்மளை ஆளை விட்டுறப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யார் அப்படின்னு சொல்றத தேவ பிள்ளை காமிச்சிடணும். நம்ம இருக்கும்போதும் கெட்ட வார்த்தை பேசுறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க, ரெட்டார்த்தம் பேசுறாங்கன்னு சொன்னா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம தேவ பிள்ளைன்னு அவங்களுக்கு காண்பிக்கல.
தேவ பிள்ளைன்னு அவங்களுக்கு என்ன செய்யலை? நம்ம என்ன செய்யலை? உப்பளத்துக்கு போகிற நம்மளும் ரெட்ட வார்த்தை பேசுகிறோம். 100 நாள் வேலைக்கு போகிற நம்மளும் ரெட்ட வார்த்தை பேசுகிறோம். பஸ் ஸ்டாண்டில் போகிற நம்மளும் ரெட்ட அர்த்தத்தில் பேசுகிறோம். வேலைக்கு போகிற இடத்துல நம்மளும் ரெட்ட அர்த்தத்தில் பேசுகிறோம். அதை ரசிக்கிறோம். இல்லை, வசனம் சொல்லுது, இப்பொழுது கோபம், மூர்க்கம், பொறாமை உங்கள் வாயில பிறக்கலாகாத. ஆமென், அல்லேலூயா. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீ ஏன் பிறந்தினா பிறக்கலாகாத வார்த்தையை பேசுறதுக்காக நீ பிறக்கல. பிறக்கிற கிறிஸ்துவே மெய்யான தெய்வம், ஏன் ஆண்டவருக்கு இது பிடிக்காதுன்னு அறிக்கையிடுவதற்காகத்தான் வசனம் சொல்லுது. பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகளை என்ன செய்யணும் சொல்லுங்க? விட்டு விடுங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவரோட இருந்தோம்னா நம்ம வாயில வீணான வார்த்தையே வராதுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே நான் விட்டு விடுறேன் ஆண்டவரே. யாருமே இருக்க மாட்டோம் பாருங்க. ஒரு வெயிட்டை தூக்கும் பொழுது அதை தூக்க முடியாமல் இருக்கும்போது ஒரு கெட்ட வார்த்தை போட்டு தூக்குவாங்க சில ஆளுக்கு. யாருமே இருக்க மாட்டான். விறக வெட்டும் போது கெட்ட வார்த்தை போட்டு வெட்டுறான். ஆமென். முண்டுக்கல்ல தூக்கி போடும் போது கெட்ட வார்த்தை என்ன செய்யறான்? அது பேசுறது கிடையாது. கல்ல வந்துட்டு என்ன செய்யறது கிடையாது. யாருமே கிடையாது. பாருங்க, உலக மனுஷன் அப்படி வாழ்றான். தேவ பிள்ளையும் தூஷணம் பேசுறவங்களா இருந்தா அவருடைய காருண்யம் பெரியது என்பதை ருசிக்க முடியாது. முதலாவது பாவத்தை விட்டா அவருடைய காருண்யம் பெரியது என்பதை உணர முடியும். இரண்டாவது தூஷணத்தை விட்டா அவருடைய காருண்யம் பெரியது என்பதை வெளிப்படுத்துவார். அதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்காக வாழணும். பக்கத்தில் போய் சொல்லுங்க, ஆண்டவருக்காக வாழணும். ஆமென், அல்லேலூயா. அப்பத்தான் நமக்கு ஒரு நல்ல சாவே வருங்க. ஆமென். ஆண்டவர் அறிஞ்சவங்க ஆண்டவருக்காக வாழ்ந்தா தான் மரணம் கூட எப்படி இருக்கும். நாங்கள் கடந்த நாட்களில் குஞ்சாவரம் ஊழியத்துக்கு போயிட்டு மத்தியானம் தான் ஜெபம் வச்சுட்டாங்க. 11 மணிக்கு ஜெபம் துவங்கி 12:30 முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டு காரில் வரும்பொழுது பச்சையாவரத்தை பார்த்து நினச்சோம், சரஸ்வதிக்கான ஒரு அக்காவை நினச்சோம். எவ்வளோ அருமையான அக்கா, திருமணமாகாமல் அப்படியே வாழ்க்கையை ஓடி ஒரு குறிப்பிட்ட வயது ஆண்டவரத்தை காரைக்குடியில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து இங்கே வந்து ஒரு வீட்டில் தன்னுடைய சித்தி மகனுக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு அவங்க குடும்பத்துக்கு வேலை பார்த்துட்டு எல்லா ஜபத்துக்கு வந்துட்டு கத்தரோட ஓடி ஒரு நாட்கள் வரும்பொழுது அவங்களுடைய சரீரத்தில் ஒரு வியாதி வந்ததுன்னு கூட தெரியாம படுத்த மேனிக்கே மரணம். யாருக்கும் பிரச்சனை இல்லாம தன் ஓட்டத்தை ஜெயமா ஓடி முடிச்சு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் போய் இருக்க தேவன் உதவி செஞ்சிட்டார். நல்லா கைதட்டி. அதனால தான் நான் சொல்லுவேன், நம்ம ஓட்டமாவது சரியா இருந்தா தான் நம்ம மரணம் கூட சரியா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நான் வாழணும், நான் வாழணும், நான் வாழணும். நான் சாகுற வரைக்கும் என் வாய் அடங்காது. அப்புறம் வாய் மட்டும்தான் அடங்காது, மற்றபடி எல்லாமே அடங்க ஆரம்பிச்சிடும். திடீர்னு கை அடங்கிரும், கால் அடங்கிரும், முட்டும் அடங்கிரும், எல்லாமே அடங்கிரும். எது மட்டும் அடங்காது? இந்த வாய் அடங்கலைன்னு சொன்னா பார்க்கிறவனா நம்மளை போட்டு அடிப்பான். ஆமென். யாரெல்லாம் நம்மளை போட்டு அடிப்பான் சொல்லுங்க? சில மாமிமாருக்கு மருமக அடிக்க காரணம் என்ன? வாய் அடங்காதுதான் காரணம். ஆமென். சில தகப்பன்மார பிள்ளைகள் அடிக்க காரணம் என்ன? வாய் அடங்காதுதான் காரணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வாயிலேயே ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வாயில் அடிக்காம இருக்கணும்னா உன் வாயில பிறக்கலாகாத தூஷணம் வரக்கூடாது. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்க பிள்ளை, இனிமேல் என் வாயில ஒரு கெட்ட வார்த்தை நான் மறிக்கிறவர வரக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யார் என்பதை நம்ம தகப்பன் நம்பி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாயில பிறக்கலாகாத தூஷணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல அந்நிய பாஷை பேசுற வாயில எப்படி கெட்ட வார்த்தை வரும், எப்படி கோபம் வரும், எப்படி மூர்க்கம் வரும், எப்படி பொறாமை வரும், எப்படி வம்பு வார்த்தை வரும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் காலையில் பார்ப்போம் பாருங்க, காப்பியை குடிச்சிட்டு காலையில் நல்லா எலும்பி ஜெபம் பண்ணிட்டு காப்பியை மனைவி போட்டு கொடுக்குறத குடிச்சிட்டு நேரம் போகாமல் என்ன செஞ்சேன்னா, நல்லா காப்பி போட்ட பாரு, நல்ல காப்பி போட்ட பாரு, என்ன காப்பி போட்டேன். இதுதான் வம்பு வார்த்தை. என்ன வார்த்தை?
ஆமாம், அந்த டம்ளரில் காப்பி இருந்தாலும் பரவாயில்ல, காப்பியும் என்ன செஞ்சாச்சு, நல்ல காப்பி ஓட்ட. உன்னிட்ட காப்பி குடித்தா இப்படியே குடித்தா சீக்கிரம் செத்துற வேண்டியதான். இப்படி 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 ஐயனா, உனக்கு காப்பி குடித்தது செமிக்கணும். காப்பி குடித்தது நமக்கு என்ன செய்யணும், செமிக்கணும். சில மாமிகளுக்கு காப்பி குடித்தது செமிக்கணும், சில மாமனாருக்கு காப்பி குடித்தது செமிக்கணும், சில அப்பாவுக்கு அம்மாவுக்கு காப்பி குடித்தது செமிக்கணும், சில கணவனுக்கு காப்பி குடித்தது செமிக்கணும், சில மனைவிகளுக்கும் காப்பி குடித்தது செமிக்கணும். ஆமென். நம்ம சர்ச்சுக்கு வர்ற அக்காட்ட கேட்ட, அக்கா எனக்கா இப்படி இருந்துட்டீங்கன்னா எப்படிக்கா அண்ணன் எனக்கு வர, அது அவரே சோறாக்கி குழம்புலாம் வச்சுட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வேலைக்கு போயிடுவார்னே பாருங்க. அப்படி ஆளுக்கு இவங்களுக்குலாம் கொஞ்சம் செமிக்கணும். அவர் சோறாக்கி குழம்பு வச்சுட்டு போகிறனால இவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். அப்போ காலையிலேயே இந்த காப்பியை குடிச்சு என்ன காப்பி என்ன காப்பி என்ன காப்பி என்ன காப்பி, இதுதான் இந்த வம்பு வார்த்தை. என்ன வார்த்தை, என்ன வார்த்தை. அவள் அதுக்கு அடுத்து பிள்ளைகளுக்கு டக்குன்னு இட்லி ஊற்றணும், தோசை சொல்லணும், இல்லை வேலைக்கு போனோம், ஏதாவது ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பா. சொல்லிக்கிட்டுங்க போத்துன்னு தூக்கி போட்டு என்ன செய்வாங்க சொல்லுங்கள், உடைக்க, சண்டை வர, அடிக்க, ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஸ்டோரேஜில் இருந்து கெட்ட வார்த்தை என்ன செஞ்சிடும், என்ன வந்துடும் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நம்ம யார் என்பதை காண்பிக்க வேண்டிய தேவஜனமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்படி ஓடுறோம், நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்ம பாவத்தை விட்டு விடணும். ரெண்டாவது தூஷணத்தை என்ன செஞ்சிடணும், விட்டு விடணும். மூணாவது எடுத்து வாசிங்களேன், நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதில் 14வது வசனத்தை வாசிங்க. அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, எதெல்லாம் விட்டு விடணும், பாவத்தை விட்டு விடணும், தூஷணத்தை விட்டு விடணும். மூணாவது ஒரு காரியத்தை வாசிங்க. சண்டையின் ஆரம்பம் எதை திறந்து விடுகிறது போல இருக்கும், மதக. அதனால் எது எழும்பும் முன், விவாதம் எழும்பும் முன் நல்ல கைகளை தட்டி இந்த விவாதம் பண்றதை விட்டுருங்க. கையை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. சண்டையின் ஆரம்பம் மதக திறந்து விடுகிறது போல இருக்கும். எதை திறந்து விடுறது போல இருக்கும், ஒரே கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், முந்தின வருஷம் பார்த்தோம், டிசம்பர் மாதம் 16-18ஆம் தேதி போல திடீர்னு மழை அங்கே இங்கே பெய்ய எல்லா அணையும் என்ன செஞ்சு விட்டாங்க, திறந்து விட்டாங்க. ஒரு காலம் பார்க்காத நரிப்பூருக்குள்ள தண்ணி, வேம்பாருக்குள்ள தண்ணி, எல்லா இடமும் என்ன வந்துட்டு சொல்லுங்க, சண்டையின் அப்படித்தான் மதக திறந்து விடுகிறது போல இருக்கும். அதனால விவாதம் எழும்பு முன்னே அதை விட்டு விடு. நல்ல கைகளை தட்டி பேச்சுக்கு பேச்சு பேசாம விவாதம் பண்ணாத. மோசைட்ட விவாதம் பண்ண ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் குஷ்டம் தான் வந்துச்சு. தேவனுடைய காரியத்தில் விவாதம் பண்ணாதீங்க, குடும்ப காரியத்தில் விவாதம் பண்ணாதீங்க, பிள்ளைகள் காரியத்தில் விவாதம் பண்ணாதீங்க. தேவ சமூகத்தில் சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும். அதனால என்ன எழும்புறதுக்கு முன்னுக்கு, விவாதம் எழும்பு முன்னு அதை என்ன செய்ய, விட்டு விடு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. விவாதம் பண்ணக்கூடாது தேவஜனமே. ஆமென். அல்லேலூயா. விவாதம் பண்ண 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 நமக்கு குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். காருண்யத்தை நம்மளால ருசிக்க முடியாது, காருண்யத்தை நம்மளால பார்க்க முடியாது. முதலாவது வசனம் சொல்றது பாவத்தை விட்டுவிடு, இரண்டாவது தூஷணத்தை விட்டுவிடு, மூணாவது விவாதத்தை விட்டுவிடு. அல்லேலூயா. விவாதம் என்ன செய்யக்கூடாது, விவாதம்னா எத்தனை பேருக்கு புரியுது? சும்மா வாய்ப்பேச்சு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும். ஆமென். யாருன்னே தெரியாது. ஒரு அம்மாவை ஒருத்தர் ஏற்றிட்டு போவார் பைக்கில், இங்கே 2 பேர், அவள் எப்படி சேலையை கட்டிட்டு போகிறா பாரு. அவள் இப்படி சேலையை கட்டிட்டு போகலாமா? இவெல்லாம் ஒரு ஆளா? அவன் ஆமாம் 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 ஆமாம். போகிறவ யாருன்னு இவளுக்கு தெரியாது. அவள் சேலையை கட்டிட்டு போனா என்ன, அவள் கவுனை போட்டு போனா என்ன, அவள் எப்படி போனா நமக்கு என்னப்பா. ஆமென். அல்லேலூயா. அவங்க பாருவேன் என்ன பந்தா, அவங்க வீட்டுக்காரர் பைக்கில் அப்படி, அவங்க வீட்டுக்காரர் பைக்கில் அவள் போயிட்டு போகிறான், நமக்கு என்ன பிரச்சனை? ஆமென். அல்லேலூயா. நிறைய பேருக்கு நிறைய விவாதம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆமென். மூச்சடைச்சு போய் பேசாம, ஆண்டவரே சண்டையின் ஆரம்பம் மதக திறந்து விடுகிறது போல இருக்கும். எதை திறந்து விடுறது போல சொல்லுங்க, எதை திறந்து விடுறது போல? மதக திறந்து விடுறது போல இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆற்றுல தண்ணி ஓடி வரும்பொழுது நம்ம பார்த்தா தெரியும் என்ன வேகமாக ஓடி வருது. அப்படித்தான் சண்டையின் ஆரம்பம் மதக திறக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னுக்கே ரொம்ப கவனமாக விவாதம் எழும்ப முன்ன அதை என்ன செஞ்சிடணும், விட்டு விட்டா அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. நான் விவாதம் பண்ண வேண்டிய ஆளு உங்கள்கிட்ட கிடையாது. நான் என் ஆண்டவர்கிட்ட தான், ஆண்டவரே நீ நல்லவர் வல்லவர், இப்படியே பேசி 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 அவரிடத்திலிருந்து விசுவாசத்தை கற்றுக்கொள்வேன், அவரிடத்திலிருந்து நம்பிக்கையை கற்றுக்கொள்வேன், அவரிடத்திலிருந்து என் ஓட்டத்தை ஜெயமா ஓடி முடிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஆட்கள் நம்ம தானே பார்க்குறோம், நம்ம தானே கொடுக்குறோம், நம்ம தானே செய்கிறோம், நம்ம தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே விவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோமா அதோட விட்டு விலகிடணும். ஆமென், அல்லேலூயா. தேவன் விரும்புகிற காரியமே கிடையாது, விவாதம் பண்ணுற காரியமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. விவாதம் நம்ம பண்ணவே கூடாது. என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க? விவாதம் என்ன செய்யக்கூடாது? நல்லா கேட்டுக்கோங்க, நான் விவாகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. வாக்குவாதம், என்ன வாதம்? அப்புறம் விவாகம் பண்ணக்கூடாது. விவாதம் சொல்ல சொல்ல நிறைய வாலிய பிள்ளைங்க பாஸ்டர் விவாகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான்னு நினச்சிட்டு போயிடக்கூடாது. வாக்குவாதம் என்ன செய்யக்கூடாது? வாக்குவாதமே வரக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, வாக்குவாதம் வந்தா, இந்த விவாதம் வந்தா, குடும்பத்துக்குள்ள விவாதம் வந்தா, பிள்ளைகளுக்குள்ள விவாதம் வந்தா, ஆமென் ஆமென், அமைதியா முடிச்சிடணும். அமைதியா என்ன செஞ்சிடணும் சொல்லுங்க? முடிச்சிடணும். கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு சொன்னா, ஒரு புதன்கிழமை ஜெப முடியப்பா இந்த அக்காவுக்கு ஒரு 500 ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னான். ஆமென், அல்லேலூயா. அப்போ நான் என் பர்ஸில் ஒரு 2 500 ரூபாயும் ஒரு 6 100 ரூபா ஒரு 200 ரூபா இப்படி இருந்துச்சு. அப்போ நான் அழகாக சொன்ன உடனே கொஞ்ச நேரம் கழித்து பர்ஸில் இருந்து 5 100 ரூபாயை கொண்டு வந்து கையில் கொடுத்துருமான்னு சொல்லிட்டேன். திரேஸும் அதை எண்ணிக்கொண்டே கொடுத்துட்டேன். போய் சாப்பிட்ற டேபிளில் உட்காந்துருக்கோம். உடனே திரேஸ் சொல்கிறா, என்னப்பா 500 ரூபா கொடுக்க சொன்னேன், நீங்கள் 2000 ரூபா 2500 ரூபா கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னேன். ஆமென், அல்லேலூயா, ஆமென் ஆமென். ஏன் தலையில் கிரீடம் பூக்குதுன்னா அதுக்கு தான் காரணம். அல்லேலூயா. அப்போ நான் சாப்பிட கையை வச்சுருக்கேன். என்னப்பா 2500 ரூபா கொடுக்க சொன்னால் நீங்கள் 2500 ரூபா என்ன செஞ்சிட்டீங்க கொடுத்து. நான் சொல்கிறேன், நான் தெளிவாகத்தானே கொடுத்துருக்குறேன். ஆமென், அல்லேலூயா. நான் பேசாமல் சாப்பிட்டுட்டு, இல்லை நீங்கள் 2500 ரூபா தான் இப்போ கொடுத்தீங்க. அப்படியா, சரி ரைட்டு சோத்துறோம் அப்படின்னு நான் மெதுவாக எல்லாம் சாப்பிட்டுட்டு, நம்ம சாப்பிட்றது கொஞ்சோண்டு காய் சோறு குழம்பு, இதுக்கு எதுக்கு போனால் தேவ பிள்ளைக்கு தானே போயிருக்கு அப்படின்னாலும் எனக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு திரும்பி போய் ரூமுக்கு வந்துட்டு பர்ஸை எடுத்து பார்த்தேன்னா 600 ரூபா. ஏன்னா அங்கே இருந்ததே 2 500 ரூபா தானே. 600 ரூபாவில் 5 100 ரூபா தான் என்ன செஞ்சுருக்கு. திரும்பி வந்து உட்காந்து சொன்னேன், திரேஸ்மா 500 ரூபா தான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கு கொடுத்துருக்குமா, 500 ரூபா தான் கொடுத்துருக்கு. இல்லைப்பா நீங்கள் 2500 ரூபா என்ன செஞ்சீங்க. நான் உடனே சொன்னேன், ஏம்மா நீ பார்த்த கலரு என்ன கலர்? அதான் வைலட் கலரு. என்ன கலரு? வைலட் கலர்னா தமிழில் நாவல் கலரு. நாவல் கலர் என்ன, இந்த சிலுவை அம்மா பாக்கியவதிக்கெல்லாம் கட்டிருக்க அந்த சேலை பார்டர் மாதிரி நாவல். 100 ரூபா தாள் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா தெரியாதா? அதுதான் வைலட் கலரு. வீடு கதைய 500 ரூபா பச்சை கலரு, 100 ரூபா வைலட் கலரு. இந்த இருக்கு, இந்த கலரில் தான் நான் கொடுத்தேன். அவங்க வந்து 500 ரூபாய்க்கு என்ன செஞ்சிட்டாங்க. அப்படியாப்பா இந்த கலர், அப்போ இந்த கலர் வந்து இப்போ 100 ரூபா தானா? சரி ரைட்டு விடு, சோத்திரம். போனது 500 ரூபா தான், நம்ம ஆவி என்ன செஞ்சிட வேண்டாம், சோத்திரம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன், விவாதம் எழும்பு பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள். பாஸ்டர்மா எப்படி இருக்காங்க பாருங்கள். ஆமாம், யாராவது சின்ன காணிக்கை 100 200 கொடுத்துட்டா அதில் தசம் எடுத்து வைக்கிறோம்னே ஒரு நாள் நைட்டு பூரா யோசிச்சே தூக்கம் இல்லாமல் கிடந்திருக்கு. அவங்க கொடுத்துட்டு போனதே 300 ரூபாயோ 200 ரூபா தான் ஒரு மாதம் இருந்திருக்கு. இதுக்கு எவ்வளோ தசவாத்தை எடுத்து வைக்கணும், அதுக்கு தனியாக டப்பா போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படிலாம் ஆட்கள் வாழ்கிறாங்க. ஆமென். சகோதரமார் சிலர் நினைப்பாங்க, உங்கள் வீட்டிலலாம் இப்படி இருக்குண்ணே, நம்ம வீட்டிலேருந்து தான் இருக்குதே. ஐயோ 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 ஐயோ, ஏன் வாழ்கிறேன்னு எனக்கு தான் என்ன செய்யும். ஆமாம், பீரோவில் வச்சா பீரோவில் காணோம், பாக்கெட்டில் வச்சா பாக்கெட்டில் காணோம், எங்கே வைக்க இனி கல்லறையில் தான் கொண்டு என்ன செய்யணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலே போக ஆசைப்படுற ஆட்களுக்கு கீழே அதை பற்றி ஆசையே இருக்காது. ஆமென், அல்லேலூயா.
திருமண நாள் அன்னைக்கு டேனி அந்த வீடியோ கிளிப்பை போட்டு விட்டாது. எங்களுக்கு தெரியாது, சும்மா போட்டு விட்றோம். பார்த்தா ரொம்ப சந்தோஷம். ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் 29 வருஷத்துக்கு முன்னுக்கு இப்படி ஒரு சம்பவமா? ஆண்டவரே உமக்கு நன்றி. எந்த தேசத்துலேருந்து வந்தோமோ, எந்த தேசத்தில் அப்படியே பரதேசியை போல போயிட்டு வந்தோமோ, அதே தேசத்தில் பிள்ளைக்கு கர்த்தர் மேன்மையாக காரியத்தை செய்து முடித்து, எந்த தேசத்தில் பரதேசியை போல அன்னைக்கு வாழ்ந்தோமோ அதே தேசத்தில் இந்த தேசத்துலையும் கர்த்தர் நம்ம தலையை உயர்த்தி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாட்கள் ஆக ஆக கர்த்தருடைய பலன் பெருகும் தேவ பிள்ளையே. அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. இந்த காருண்யத்தை நம்ம அடைய முடியாததுக்கு எதை நம்ம விட்டு விடணும்? வேதம் சொல்லுது, பாவத்தை விட்டு விடு, தூஷணத்தை விட்டு விடு, விவாதத்தை என்ன செஞ்சிரு விடு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவா உலகமா அப்படின்னு சொன்னா நமக்கு யார் தான் வேணும் சொல்லுங்க? வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவா உலகமானா யார் தான் வேணும்? யார் தான் வேணும் சொல்லுங்க? இயேசு தான் வேணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சண்டையை விடு, பாவத்தை விடு, தூஷணத்தை விடு, விவாதத்தை என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். கடைசி ஒரு வார்த்தையை வாசிப்போம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் அந்த 22வது வசனம் வாசிங்க. ஏசாயா 2:22 கடைசியா அவருடைய காருண்யத்தை பார்க்கிறதுக்கு எதை விட்டு விடணும் வசனம் சொல்லுது? நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடு. போது நல்ல கைகளை தட்டி அவருடைய காருண்யம் எத்தனை பெரியதுன்னு பார்க்கணும்னா, நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடு. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லு, அம்மாவையும் நம்பக்கூடாது, அப்பாவையும் நம்பக்கூடாது. அதனால இன்னைக்கு வீட்டை விட்டு ஓடிடக்கூடாது. ஆமாம், ஹல்லேலூயா. அம்மாவையும் நம்பக்கூடாது, அப்பாவையும் நம்பக்கூடாது, கணவனை நம்பக்கூடாது, மனைவியை நம்பக்கூடாது. அதனால இன்னைக்கு வீட்டை விட்டு நீ என்ன செஞ்சிடாத. ஆமென். வசனம் சொல்லுது, நாசியில சுவாசமுள்ள மனுஷிய நம்புவதை விட்டுவிடு. எத்தனை நாளைக்கு அவன்கிட்ட சொல்ல முடியும், கேட்க முடியும்? ஒருவர் இருக்கிறார், என் நாசியிலே சுவாசத்தை ஊதினவர் இருக்கிறார், எனக்கு தன்னுடைய சுவாசத்தை ஊதினவர் இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறதுனால அவருடைய காருண்யத்தை நான் பார்த்தே தீருவேன். ஆமென். ஏன் நம்ம காருண்யத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா, பாவத்தை விட்டு விடல, தூஷணத்தை விட்டு விடல, விவாதத்தை விட்டு விடல, மனுஷனை நம்புறதையும் நம்ம என்ன செய்யல, விட்டு விடலைங்க. மனுஷனை நம்புறதை விட்டுரு. கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சிருங்க. அவர் உங்களை ஆதரிப்பார். அவர் நம்மளை ஒரு நாள் தள்ளாட விட மாட்டார். அவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் வேதனையா இருக்கும், கொஞ்சம் கண்ணீரா இருக்கும், கொஞ்சம் துக்கமா இருக்கும், கொஞ்சம் காரியங்களா இருக்கும். ஆனாலும் நான் நினைக்கணும், நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை இன்னைக்கு ஒரு தீர்மானம். என்னைக்கு மனுஷனை நம்புறதை விடுறோமோ, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்யாணம் முடிச்சு வந்து 10 வருஷம் 15 வருஷம் ஆன பிறகும் வீட்டம்மா பார்த்து, உங்கள் அம்மா வீட்டில் வசதியாக தானே இருக்காங்க, உங்கள் அம்மா வீட்டில் வசதியாக தானே இருக்காங்க அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? மனைவியை பார்த்து சொல்லக்கூடாது, அவங்க அம்மா வீட்டில் என்னதான் இருந்துட்டு போகிறாங்க, என்னதான் இருந்துட்டு போகிறாங்க சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி சொல்லி ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொல்கிறத விட ஒன்று சொல்லணும், ஆண்டவரே ஒன்று சீக்கிரம் நீர் வாரம், இல்லைன்னா என்ன மட்டும் கொண்டு வரும். ஆமென். நான் சொல்கிறது நல்லா இருக்கா? சொல்கிறது புரிஞ்சா புரியலையா? வீட்டம்மாவை பார்த்து, உங்கள் அம்மா வீட்டில் நல்லா இருக்காங்கல்ல, உங்கள் அம்மா வீட்டில் நல்லா இருக்காங்கல்ல, இப்படி சொல்கிறத பார்த்துட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே ஒன்று நீங்கள் வாங்க, இல்லைன்னா என்னை உங்கள் சீக்கிரம் என்ன செய்யுங்க, கொண்டு போங்க. யாரும் நல்லா இருந்துட்டு போகிறத நம்ம கண்ணு பார்க்கக்கூடாது. நமக்கு நல்லா இருக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் நாசியில நமக்கு சுவாசத்தை ஊதினவர். நாசியில சுவாசமுள்ள மனுஷனை என்ன செய்யாத, நம்பாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ விட்டு விடு. நாசியில சுவாசமுள்ள மனுஷனை என்ன செஞ்சிரு? ஐயோ, இவங்களைத்தான நான் மழையா நம்பி இருந்தேன். அப்புறம் அவர் நம் கண்மலைன்னு எதுக்கு படிச்ச? பக்கத்தில் பார்த்து கேளு, அவரே உன் கண்மலைன்னு எதுக்கு படிச்ச? எதுக்கு சும்மா எந்த கண்மலையானவரே எதுக்கு படித்தோம்? எதுக்கு படித்தோம்? நான் மழையா நம்பி இருந்தனே, மண்ணள்ளி போட்டானே,
மழையா மனுஷனை நம்பினா மண்ணளித்தான் போடுவான். நல்ல வேளை தூளா விழுந்து நம்ம உயிரோடையாவது இருப்போம். அவன் மழையா விழுந்திருந்தானா நம்ம செதறி சின்ன வினமா என்ன செஞ்சிருப்போம், போயிருப்போம். மழையை அவரை நம்பக்கூடாது, கண்மலையை நம்பணும். ஆமே. வீட்டுக்காரரை நம்பினேன், அவரை நம்பினேன், இவரை நம்பினேன், அதை நம்பினேன், இதை நம்பினேன். வசனம் சொல்லுது, நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதே விட்டு விடுப்பா. அவனை எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். அப்பா செய்வார், அம்மா செய்வார், அண்ணன் செய்வார், அக்கா செய்வார், அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க. அப்ப எப்பத்தான் நமக்கு ஆண்டவர் செய்வாரு, அவருடைய காருண்யம் பெரியதுன்னு எப்ப நம்ம நம்ப போறோம்? அவருடைய காருண்யம் இமை பொழுது. வசனம் சொல்லுது, இமை பொழுது நான் உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால, உருக்கமான இரக்கங்களால. அல்லேலூயா. இமை பொழுதுதான் உன்னை கைவிட்டேன். உங்களுக்கு தெரியாம பல தடவை மூடி முழிக்கிற இந்த இமை பாரி ஒரு செகண்ட் கூட ஆகாத நம்மள அறியாம மூடுற அந்த இமை பொழுதுதான் உன்னை கைவிட்டேன். ஆனா என்னட்ட இருக்கிற காருண்யம் இருக்கு பாரு, உருக்கமான காருண்யம். அது எவ்வளவு தூரம் உன்னை அணைத்துக் கொள்ள முடியுமோ, எவ்வளவு தூரம் உன் சந்ததி தூரமாக இருந்தாலும், எவ்வளவு தூரம் உங்கள் சந்தானங்கள் தூரமாக இருந்தாலும், அவருடைய காருண்யம் பெரியது. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சில நேரம் சில காரியங்கள் நமக்கு கஷ்டமா இருக்கும், அப்படியே இருதயத்தை பிழிகிற மாதிரி இருக்கும். ஆமென், ஆமென். அந்த பாதையை விட்டு கடந்து வந்துடணும். ஆமென். ஆமாம், அக்காவுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு என் கூட பிறந்த அக்கா, அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணு சொன்னாங்க. போகணும் ஆசை. ஒவ்வொரு நாளும் ஊழியம். 3ஆம் தேதி வியாழக்கிழமை கொஞ்சாபுரம் கூட்டம்னு 1 மாதத்துக்கு முன்னுக்கே அவங்க ஜெப நாள் கேட்டுட்டாங்க. அப்போ போக முடியாது, நேரம் ஆகுது, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆகுது. காலையில் 5 மணிக்கு இங்கேருந்து நான் கிளம்புறேன். அப்படி கிளம்பும் பொழுது நான் அடிக்கடி நினைப்பேன், எந்த அவசரத்துக்கும் ஏனோ தானோன்னு புறப்பட்டு போகக்கூடாது. தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி தேவ சித்தத்தின்படி நம்ம என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், பிரயாணப்பட்டு போகணும். எந்த இடத்துலையும் நம்ம பதறிக்கிட்டு போகவே கூடாது. ஆமென். அப்போ அக்காட்ட பேசினேன், நைட்டு பேசினேன், காலையில் ஆப்ரேஷன் சொன்னால், சரிக்கா நான் வந்துடுறேன்க்கான்னு நானும் திரைசங்கலம்னு அதோட மோச்சரனை மாரி வந்தேன். அப்படியே காரில் போயிட்டே இருக்கோம். அங்கே போய் 10 மணிக்கு போனோடனே கீழே போய் கேட்டேன். அங்கே போய் இப்படி விஜயதான் வந்திருக்காங்களே, இப்போ தான் ஆப்ரேஷன் நினச்சி உங்களை பார்க்க உள்ள ஐசியூவில் எல்லாம் இப்போ உடனே விட முடியாது, இப்போ தான் மேடம் ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு சொன்னான். நான் சொன்னேன், தூத்துக்குடியிலேருந்து அவங்க கூட பிறந்த என் கூட பிறந்த அக்கா பார்க்கணும். அதோட அந்த அம்மா விட்டுட்டு போய் பார்த்தா அக்கா அப்படியே சுயநினைவு இல்லை, அப்படியே அந்த மயக்கம் இருந்ததோடு அப்படியே படுத்து கிடந்தா. ரொம்ப கொஞ்ச நேரம் அவள் இருந்த சூழ்நிலையும் அந்த மருத்துவமனையும் பார்த்த பொழுது அப்படியே கொஞ்சம் இருதயம் அப்படியே கொஞ்சம் பிணைஞ்ச விட்டது போல் இருந்துச்சு. எத்தனையோ தேவ பிள்ளைகளை கொண்டு போய் பார்ப்போம், எவ்வளவு நேரத்துக்கு முன்னுக்கு போவோம். நம்ம இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேரம் ஊழியம், அப்படி இப்படிப்பட்ட காரியத்துக்கு நேரம் நம்மளை கொண்டு போகுதே. ஊழியம்தான் 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 ஓடுனா. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பூமியில் வாடி வாடி ஓடுகிற ஊழியக்காரனுக்கு தான் பரலோகத்திலே அவர் வாடாத கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே போய் பார்த்துட்டு அப்படியே இருதயம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நான் என்ன பார்க்குறேன், திறந்து கண் பார்க்குறேன். ஆனால் ஏன்னா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாத அளவுக்கு சுயநினைவு இல்லாத மயக்கம் இருந்தாலும் அப்படி இருக்க. பேசாமல் ரூமுக்கு வந்துட்டேன். அதோட வீட்டில் சொல்கிறாங்க, பக்கத்தில் தான் வீடு, ரெஸ்ட் எடுக்கணும். இல்லை அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் அப்படியே ரூம்லேயே உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு 3 மணி ஆச்சு. நர்ஸு வந்து அக்கா மகளை அம்மா உங்களை கூப்பிட்றாங்க. உள்ளே போனோடனே அவள் சொல்லியிருக்கா, அப்படி வந்திருக்காங்க. அக்கா சொன்னாலாம், அண்ணன் மாமா வர சொல்லுன்னு. மாமா உங்களை அம்மா கூப்பிட்றா. போகிறேன், கையை கொடுத்துட்டு நல்லா இருக்கியாயா அப்படின்னு கேட்டான். நல்லா இருக்கேன்க்கா. நீ நல்லா இருக்கியாக்கா அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கேன், ஒன்றும் யோசிக்காதக்கா, எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிறவார், உனக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அவள் என் கையை பிடிச்சிட்டு சொன்னா, நீ என்ன செய்ய போகிறையா, நாளைக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆகிட்டல, நாளைக்கு சனிக்கிழமை ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும், ஆராதனை இருக்கும், ஜெபம் இருக்கும், அக்கா நல்லபடியாக இருந்துக்கிறவேன், நீ என்ன செஞ்சுட்டு வா, போயிட்டு வா. ஆமென். இங்கேருந்து காரில் போகும்போது நான் யோசிச்சுட்டு போகிறேன், இந்த சூழ்நிலையில் போகிறோம், நம்ம கூட இருக்கணும், பார்க்கணும், எல்லாம் இருந்தாலும் நமக்கு ஆண்டவருடைய ஊழியம் ரொம்ப முக்கியம். ஆமென். தண்டில் சேவகம் பண்ணுகிற நம்ம வேறு எந்த காரியத்துக்கும் என்ன செய்யக்கூடாது. அப்படியே ஒரு 3 மணி 4 மணி 3 மணிக்கு 3:30க்கு விமி வந்துட்டா
அவங்க கணவர் அவங்களையும் பார்த்துட்டு 4 மணிக்கு கிளம்பி 8 மணிக்கு வரும் பொழுது நான் காரில் பார்த்து ஆண்டவரப்பா சொல்லிட்டு வந்தேன், இதே தஞ்சாவூருக்கு காலையில் 5 மணி ரத்னா பஸ்ஸை பிடிச்சி சாயலுடி போய் அங்கேருந்து தஞ்சாவூர் பஸ்ஸை பிடிச்சி ஒரு 3 மணிக்கு போய் அங்கே இறங்கி திருமண நாட்கள், தங்கச்சியை பார்க்க போகிற நாட்கள், அப்புறம் திரும்பி வர நேரம் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அருப்புக்கோட்டை வந்து இங்கே மாறி இந்த காலங்கள்லாம் போய் போக 4 மணி நேரம், அங்கே இருந்த 2 மணி நேரம், வர 4 மணி நேரத்துக்கு எனக்கு வாய்ப்புகளை கொடுத்த தேவனே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். நம்ம கடக்கிற அத்தனை பாதையை நம்ம நினைக்கணும், நம்ம கடக்கிறது இல்லை, நம்மளோட கடக்கிற ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மனால ஒண்ணும் செய்ய முடியாதுங்க, நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒருவர் இருக்கிறார். வசனம் சொல்லுது, மனுஷனை நம்புவதை விட்டு விடு. அல்லேலூயா. என்னைக்கு மனுஷனை நம்புறதை நம்ம விடுறோமோ, நிறைய பேர் விசுவாச பிள்ளைன்னு சொல்லுவாங்க, போகணும்ல அப்போ தானே நம்ம செத்தா வருவாங்க, அப்போ தானே செத்தா எனக்கு ஒரு கூட ஒரு வேலை இருக்குது, அவ்வளோ பேர் இருப்பாங்க, நான் உங்களை செவிச்சு ஒருக்கா எழுப்பி, எம்மா பாருங்கம்மா, மேலே கிளாரத்துலேருந்து வந்திருக்காங்க, கீழே கிளாரத்துலேருந்து வந்திருக்காங்க, கொன்னலாம்பட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க, நரிப்பூர்லேருந்து வந்திருக்காங்க, தூத்துக்குடிலேருந்து வந்திருக்காங்க, அருப்புக்கோட்டையிலேருந்து வந்திருக்காங்க, இப்படி நான் சொன்ன பிறகு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி கண்ணை மூடி அந்த அற்புதம் என்னைக்கு நடக்க போதோ, சோத்திரம் சோத்திரம். ஆமென். ஞாயிற்றுக்கிழமையை விட்டுட்டு உன் கால் எங்கேயும் போகக்கூடாது. ஆமென். கோடி ரூபாய் வருவதா இருந்தாலும் என் இயேசுக்கு ஈடானது அது கிடையாது. ஆமென், அல்லேலூயா. ஏதோ ஒரு சந்தர்ப்பம், ஏதோ ஒரு சூழ்நிலை. கடந்த நாட்களெல்லாம் ஜான்சியக்கு அவங்க மகனுக்கு ஒரு ஆப்ரேஷன் அருப்புக்கோட்டையில் கொண்டு போய் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஆப்ரேஷன். அந்த அக்கா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அண்ணே நான் இங்கிட்ட வெளியே வந்து சுற்றி பார்த்தேனே, பக்கத்தில் ஏதாவது சபை இருக்குன்னு, இப்படி ஒரு சபை பேர் இருக்குண்ணே, இங்கே நான் ஆராதனைக்கு போயிடலாமாண்ணே. என் வீட்டுக்கு நான் ஆப்ரேஷன் டைம் தான், ஆனாலும் நான் போய் ஜெபம் பண்ணி ஆண்டவர் ஆராதிச்சிடலாமே. நம்ம இருதயத்தில் இப்படி ஒரு வாஞ்சை இருக்கணுங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனை நம்புறதை விட்டு விடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பாஸ்டர் சொல்லிட்டாரு, மனுஷனை நம்புறதை விட்டு விடுன்னு. அதனால இனி அவர்கிட்ட ஒண்ணுமே என்ன செய்யக்கூடாது அப்படி நினைச்சிடாதீங்க. ஜெபத்துக்கு காரியத்தை சொல்லுங்க, எங்களுக்காக ஜெபிங்க, இதுக்காக ஜெபிங்க, இதுக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவருடைய காருண்யம் பெரியது. அவருடைய காருண்யத்தை ஏன் பார்க்க முடியல? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதெல்லாம் கிறிஸ்துவுக்காய் இழக்கிறோமோ அத்தனை மடங்கு அவளத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமா நமக்கு தருவார். ஆமென். ஒரு சர்ச்சில் உள்ள ஒரு தேவப்பிள்ளை சொல்லிச்சு, ஒரு இடத்த விற்கணும் விற்கணும் விற்கணும்னு பல மாசமா கடந்து கஷ்டப்படுறேன், எனக்கு விடிய அடுத்த நாள் சாயந்தரம் எனக்கு பணம் தேவை, ஐயோ இனி என்னால் முடியாது, வாழ முடியாது, வாக்கு கொடுத்ததை கொடுக்கணுமேனு நான் கிடந்து திணறேன். எத்தனையோ பேருக்கு கொண்டு போய் அந்த இடத்த காமிச்சா வாங்க ஒருத்தம் கூட வாங்கலை, எவ்வளவோ குறைச்சி சொன்ன வாங்கலை. அடுத்த நாள் சாயந்தரம் பணம் கொடுக்கணும். முதல் நாள் சாயந்தரம் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறான், இப்படி ஒரு இடம் கிடக்குதாமே, அதை பார்க்கணும், கொண்டு போய் காமிக்கிறேன். ஏன்னா அடுத்த நாள் சாயந்தரம் பணம் என்ன செய்யணும், ஒருத்தனுக்கு கொடுக்கணும். பார்த்தவன் சொன்னானா, இடத்த பார்த்துட்டு இவன் விலை என்ன விலை சொன்னானோ அந்த விலைக்கு அடுத்த நாள் காலையிலேயே பத்திரத்தை போட்டுட்டானா. அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருங்கங்க, அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார் சொல்லுங்க? கைவிடவே மாட்டார். வானத்தை அண்ணாந்து பார்க்குறீங்களே, எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக இவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் திரும்பி வருவார். அது வரைக்கும் நம்முடைய கண்களும் கைகளும் நம்முடைய முழங்கால்களும் வானத்தை அண்ணாந்து பார்க்கிற ஒரு அனுபவம். நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவத சொல்லுங்க, என்ன செய்ய விட்டு விடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்த்தாள் அங்கிட்டு இங்கிட்டும் ஓடிக்கிட்டே தெரிஞ்சாங்க. என்ன 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 அதாச்சி இயேசு வராமல் போயிட்டாரு, அதா சித்தி இயேசு வராமல் போயிட்டாங்க, மாமா இயேசு வரன்னு தான் சொன்னார் வராமல் போயிட்டாரு. இங்கிட்டு ஓடுனா அங்கிட்டு ஓடுனா மார்த்தாள் ஒரே ஓட்டமும் நடையும், கடைக்கு போகிறது அப்படி இப்படிமா இருந்தா. மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டே நாசில சுவாசமுள்ள மனுஷன் நம்பாதபடி கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தார். வசனம் சொல்லுது, இயேசு
அங்க வந்தாரு. மரியாள் இயேசு வந்த இடத்துக்கு வந்து நின்றாங்க. வசனம் சொல்லுது, இயேசு அந்த கல்லறையின் வாசல்ல நின்று கண்ணீர் விட்டார். கண்ணீர் விட்ட அடுத்த நிமிடமே லாசருவே எழும்பி வெளியே வாடி சொன்னாரு. கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்த மரியாள் கண் விழித்து பார்த்த பொழுது யாரை சாக கொடுத்தாலும் மறுபடியும் அவளை உயிரோடு பெற்றுக் கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நானும் நீங்களும் ஆராதிக்கிற தெய்வத்திடத்திலே அவருடைய காருண்யம் மிக மிக பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. ஹல்லேலூயா. இந்த காருண்யத்தை அடையிறதுக்கு அவர் காருண்யத்தை காண்பிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். எதனால நம்ம விட்டு விடுறோம்? ஒரு விலை உயர்ந்த ஒரு ஜாடியில ஒரு சின்ன பையன் கையை உள்ள விட்டுட்டானா, அதை எடுக்க முடியல. கையை எடு எடு எடுன்னு சொன்னா விட்டா அந்த சின்ன பையனுக்கு புரிய மாட்டேங்குது. கடைசியில் பிள்ளைய ரொம்ப கத்துது. அந்த ஜாடி விலை ஊடின ஜாடி, பிள்ளை ரொம்ப கத்துறனால அந்த ஜாடியை உடைச்சு கையை வெளியெடுத்த தான் தெரியுது. அந்த ஜாடிக்குள்ள கிடந்த பொருளை இந்த தம்பி கையில் இழுத்து என்ன செஞ்சுக்கிட்டான்? பொத்தி பிடிச்சிக்கிட்டான். இப்போ இந்த கையை அந்த தம்பி ஃப்ரீயாக விட்டுருந்தான்னா கை வெளியே என்ன செஞ்சுருக்கும்? இப்படி தான் அவருடைய காருண்யம் எத்தனை பெரியதுன்னு தெரியாம இந்த உலகத்துக்குள்ள நானும் நீங்களும் பாவத்தை பிடிச்சுக்கிறோம், வெளியே வர முடியல. தூஷணத்தை பிடிச்சுக்கிறோம், வெளியே வர முடியல. விவாதத்தை பிடிச்சுக்கிறோம், வெளியே வர முடியல. மனுஷனை பிடிச்சுக்கிறோம், வெளியே வர முடியல. இந்த உலகத்தை விட்டு கையை மட்டும் கொஞ்சம் விரிச்சு பாருங்க. அங்கே கர்த்தருக்கு நேரா உங்களை வானத்தையும் பூமியும் படைத்தவருடைய காருண்யம் எவ்வளவு 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 பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் தேவ சமூகத்தில் வேதத்தை கீழே வச்சுட்டு எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. ஏன் காருண்யத்தை பார்க்க முடியல? ஏன் காருண்யத்தை பார்க்க முடியல? ஏன் காருண்யத்தை பார்க்க முடியல? காருண்யத்தை பார்க்கணும்னா நம்ம விட்டுவிட வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கு. வசனம் சொல்லுது, முதலாவது கோபத்தை விட்டுவிடு, தூஷணத்தை விட்டுவிடு, வாக்குவாதத்தை விவாதத்தை விட்டுவிடு, மனுஷனை நம்புறதை விட்டுவிடு, கர்த்தரை நம்பு. யாருக்கு தெரியும் உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி. பாவத்தை விட்டுவிடு. நான் குடும்பத்தை பிரிக்கிறதை பற்றி நான் சொல்லலை உங்களுக்கு. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, பாவம் ரொம்ப சின்னது தேவ பிள்ளையே. பாவத்தை விட்டு, இந்த சின்ன பாவத்தை பிடிக்கிறதுனால காருண்யத்தை இழந்து போகிறோம். இந்த சின்ன தூஷணத்தை பிடிக்கிறதுனால காருண்யத்தை விட்டுடுறோம். இந்த சின்ன வாக்குவாதத்தை பிடிக்கிறதுனால காருண்யத்தை விட்டுடுறோம். காருண்யம் கிடைக்கல. இந்த மனுஷரை நம்புறனால காருண்யத்தை விட்டுடுறோம். கர்த்தரை பிடிச்சுக்கோங்க, கர்த்தரை பிடிச்சுக்கோங்க. அடிக்கு மேலே அடி விழுதா, வேதனைக்கு மேலே வேதனை வருதா, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருதா, இன்னும் நான் என் அப்பாவுடைய கரத்தில் இருக்கிறேன். நான் நடு இரவு நான் முழிக்கும் போது நான் இதை நினச்சேன். நடு இரவு நான் முழிக்கும் போது நான் இதை நினச்சேன். எல்லாரும் பலர் பாதையில் கடந்து போயிடுறாங்க. அனுதினம் இந்த வார்த்தையில் பாதையில் யாருக்காவது ஏதாவது ஒரு விதத்தில் நான் பேச்சு வாங்க முடியும் நான் நினச்சேன். அதனால தான் என்னவோ தெரியல, எல்லாரை விட அப்பா என்னை ஆசீர்வாதமாக வச்சுருக்கார். எல்லாவற்றிலையும் கர்த்தர் என்னை மேன்மையாக வச்சுருக்கிறார். எல்லாரும் என்னை விட மூத்தவங்களாக இருக்காங்க, எல்லாரும் என்னை விட உயர்ந்தவங்களாக இருக்காங்க. எல்லா இடத்துலையும் நம்மளை எதிர்பார்க்குற ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார்னா, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். பாவத்தை விட்டுவிடு, தூஷணத்தை விட்டுவிடு, வாக்குவாதத்தை விட்டுவிடு, மனுஷனை நம்புவதை விட்டுவிடு. அந்த காருண்யம் நம்மளை சந்திப்பதற்கு இன்றைக்கு அருணோதயத்தை போல புறப்பட்டு இருக்கிறது. அந்த காருண்யம் நம்மளை சந்திப்பதற்கு அருணோதயத்தை போல புறப்பட்டிருக்கிறது. அந்த காருண்யம் நம்மளை சந்திப்பதற்கு அந்த காருண்யம் கண்மலையான கிறிஸ்துவே, அந்த காருண்யம் கண்மலையான கிறிஸ்துவே, அந்த காருண்யம் கண்மலையான கிறிஸ்துவே, அந்த காருண்யம் கண்மலையான கிறிஸ்துவே. நம்ம அழகா இருக்கிறதுக்கு தான்,
அவர் அலங்கோலமாய் மாறினார். நான் அடிக்கடி நினைப்பேன், நாம இவ்வளோ அழகா இருக்கோம்னா எனக்காக என் அப்பா அலங்கோலமாக மாறினார். நான் இவ்வளோ சுகமாக இருக்கிறேன்னா எனக்காக நோய்களை அவர் சுமந்து கொண்டார். நான் காயம் இல்லாமல் வாழ்கிறேன்னா எனக்காக அவர் காயப்பட்டார். இவ்வளோ ஆசீர்வாதமாக ஐஸ்வர்யமான இருக்கிறேன்னா எனக்காக அவர் தரித்திரப்பட்டார். இவருக்காக இந்த சின்ன காரியத்தை நான் விட்டு விட முடியாதா? வலது கையை உயர்த்தி இருதயத்தில் யாராக இருந்தாலும், ஆண்டவரே உங்கள் காருண்யம் எத்தனை பெரியது, உங்கள் காருண்யம் எத்தனை பெரியது, உங்கள் காருண்யம் எத்தனை பெரியது. இந்த நாளிலே நீர் எனக்கு புரிய வைத்ததற்காய், அறிய வைத்ததற்காய் ஸ்தோத்திரம். என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். இந்த வார்த்தை உடைய ஜனத்தை பலப்படுத்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.